அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி மிக முக்கியமான 2 அறிவிக்கைகள நேத்தைக்கு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பிடபிள்யூடி கேட்டகரிக்கான டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ட சென்னையில இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கி அப்லோட் பண்றதுக்கான போர்ட்டல வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே இன்எலிஜிபிள் லிஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க. சரிங்களா? அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டுக்கான அந்த ஸ்டூடண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 7.5 கேட்டகரியில இன்எலிஜிபிள் லிஸ்ட் விட்டிருந்தாங்க. ஐஆர்டி வார்டுல, அதே மாரி ஓசிஐ கேட்டகரியில, இந்த மாரி நெறைய கேட்டகரியில இன்எலிஜிபிள் லிஸ்ட்டையும் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ, அவங்களுக்கான லாஸ்ட் டேட்டையும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ, இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் குடுத்துருக்காங்க. இந்த 2 நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது பிடபிள்யூடி கேட்டகரிக்கு. சரியா? அந்த பிடபிள்யூடி கேட்டகரி என்ன பண்ணணும் அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. கைண்ட் அட்டென்ஷன் டூ த எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கேண்டிடேட்ஸ் அண்டர் பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கோட்டா ஃபார் அகாடமிக் இயர் 2025-2026. The following candidates who had already applied for admission to MBBS BDS course for the year 2025-2026. ஒரு லிஸ்ட் குடுத்துருக்காங்கப்பா. கீழ ஒரு லிஸ்ட் குடுத்துருக்காங்க. அவங்கலாம் இந்த வருடம் 2025-26 கல்வியாண்டுக்காக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சேர்வதற்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. எந்த கோட்டாவுல? இந்த பிடபிள்யூபிடி கோட்டாவுல. சரிங்களா? ஸோ அவங்கலாம் ஆர் ரெக்வெஸ்டட் டு கெட் த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ரீஜினல் மெடிக்கல் போர்ட் ஆஃப் ஆர்ஜிஜிஹெச் சென்னை. அதாவது அவங்கலாம் என்ன பண்ணணும்? டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ட சென்னையில இருக்கக்கூடிய ரீஜினல் மெடிக்கல் போர்ட் ஆஃப் ராஜீவ் காந்தி ஜெனரல் ஹாஸ்பிட்டல், கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க வாங்கி அவங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கான ஒரு போர்ட்டலையும் குடுத்துருக்காங்க. என்னைக்கு லாஸ்ட் டேட்லாம் சொல்லலைங்க. அவங்களுக்கான போர்ட்டலும் குடுத்துருக்காங்க. நீங்க வித்தின் மேபி இன்னைக்கு 23, 25க்குள்ள முடிச்சீங்கன்னா நல்லா தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா 25க்கு அப்புறம் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரும்போது ஸ்பெஷல் கவுன்சிலிங் இதெல்லாம் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆயிடும். அதனால அதுக்குள்ள அவங்க டைம் குடுக்கல. நீங்க என்ன பண்ணணும்? அந்த பிடபிள்யூபி சர்டிஃபிகேட்ட டிசபிலிட்டி கேட்டகரி எத்தன பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றத ராஜீவ் காந்தி ஜெனரல் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க வாங்கிட்டு இந்த போர்ட்டல்ல அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நோட்: the certificate from the regional medical board is essential for admission under பிடபிள்யூபி கோட்டா இன் தமிழ்நாடு யூஜி மெடிக்கல் அட்மிஷன். தமிழ்நாடு யூஜி மெடிக்கல் அட்மிஷனுக்கு நீங்க டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ட ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கி அப்லோட் பண்றதுனா மட்டும்தான் நீங்க பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வருவீங்க அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. அண்ட் இங்க பாருங்க, கீழ பாருங்க. யார் யாரெல்லாம் இந்த பிடபிள்யூடி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிக்கு அப்படின்ற லிஸ்ட்ட குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 126 மாணவர்களுடைய பெயர்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. உங்களுடைய பெயர் இதில இருக்கா? பிடபிள்யூடி கேட்டகரில நீங்க வரீங்களா? உங்களுடைய பெயர் இங்க இருக்கா? உடனடியா என்ன பண்ணுங்க? ராஜீவ்காந்தி ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல நீங்க என்ன பண்ணுங்க? டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் உடைய பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உடனடியா இதில அப்லோட் பண்ணிடுங்க. இது ஒரு நோட்டிஃபிகேஷன். அதுக்கு அடுத்தது அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்டின்னா, கிரீவன்சஸ் ஆஃப் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். நெறைய கேண்டிடேட்ஸ் வந்து இந்த நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, கொஞ்சம் 1 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 23 இன்னைக்கு வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அததான் நாங்க குடுத்துருக்காங்க. ஏற்கனவே இதுவரைக்கும் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் ஆல்ரெடி வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க தேவையான ஆவணங்கள அப்லோட் பண்ணாதவங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, லாஸ்ட் டேட் இன்னைக்கு 23 மாலை 5 மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? இன்எலிஜிபிள் ஸ்டூடண்ட்ஸ் தயவு செய்து அவங்களுடைய சர்டிஃபிகேட்ட அப்லோட் பண்ணியிருக்கணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்ன்மெண்ட் கோட்டா ஜெனரல் இன்எலிஜிபிள் லிஸ்ட்ல வர்றவங்க இந்த போர்ட்டல் ஐடி இங்க குடுத்துருக்காங்க இல்லையா? அத கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஆவணங்கள அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ வரக்கூடிய மாணவர்கள் இன்எலிஜிபிள் லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் வந்திருந்தீங்களோ 2 லிஸ்ட் விட்டிருந்தாங்க. ஸோ அவங்கலாம் இன்னமும் பண்ணாம இருந்தீங்கன்னா, தயவு செய்து இந்த போர்ட்டல் ஐடிய பயன்படுத்தி உங்களுடைய அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்ட அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேவா? அதே மாரி எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, ஐஆர்டி வார்டு, சரிங்களா? ஓசி கேட்டகரி, சிஎம்சில 20% இன்எலிஜிபிள் லிஸ்ட், மேனேஜ்மென்ட் கோட்டா இன்எலிஜிபிள் லிஸ்ட், என்ஆர்ஐ இது எல்லாருமே இன்னைக்கு மாலை 5 மணிக்குள்ள உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ அப்லோட் பண்ணி முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு முக்கியமான அறிவிப்பு. பிடபிள்யூடி கேட்டகரி மாணவர்கள் தயவு செய்து உங்களுடைய டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ட ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல வாங்கி
இந்த போர்ட்டல் ஐடியை பயன்படுத்தி அப்லோட் பண்ணிடுங்க. இதுதான் முக்கியமான அறிவிக்கை. சரிங்களா? ரைட். இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில சந்திக்கலாம். அதுவரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ்.